வாழ்க்கையில் அறிமுகமான ஆரம்பத்தில் எல்லா அன்பர்களும் சொல்லக்கூடிய அனுபவம் இப்படித்தான் இருக்கும்னு கர்மயோகி அவர்கள் எழுதுகிறார். நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமத்துக்கு வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. வந்த உடனே பார்த்தா இது வரைக்கும் அனுபவித்திராத ஒரு மன நிம்மதி, சுகம் இதெல்லாம் இருந்தது. இனி அன்னை இல்லாமல் நம்மால் இருக்க முடியாதுன்னு தோணிச்சு. எனக்கு பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. பிரார்த்தனை செய்யணும்னு தோன்றவே இல்லை. சமாதிக்கு வந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தம் பொங்கும். அது என்னோடய முகத்தில் கூட தெரியும். இப்போ யோசனை செஞ்சு பார்த்தோன்னா எனக்கு நல்லதெல்லாம் அப்போ தான் நடந்திருக்குன்னு தெரியுது. நான் எதுக்கும் பிரார்த்தனை பண்ணதாக நினைவில் இல்லை. நான் வீடு கட்டணும்னு நினைக்கல. எல்லாரும் கட்டலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி கூட நான் எப்படி வீடு கட்டினேன்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானாக முயற்சி பண்ணி கட்டணுன்னா அப்படிலாம் நான் நினச்சே பார்க்க முடியல. என்னால் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க முடியுமான்னு இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அதுவே சின்னது, வீடு கட்டினதே சின்னது. மற்றதெல்லாம் பார்க்கும்போது அதை விட பெருசு. இதை நினச்சி கூட என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட நான் பார்க்கலை. தானாக நடந்தது, தாமாக கூடி வந்தது. இப்படித்தான் அன்பர்கள் சொல்லக்கூடிய அனுபவத்துடைய விஷயமாக இருக்கும்னு எழுதுகிறார். இந்த மாதிரியான விஷயம் எளிமையாக இனிமையாக நடக்குமா? வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குமா? ஆரம்பத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக கர்மயோகி அவர்கள் மேலும் எழுதுகிறாரு. நாம் மேல் மனதினால் காலத்துக்குள்ள அகந்தையின் மூலமாக சின்னதாக ஃபைனிட் சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவில் வாழறோம். அருள் இந்த மேல் மனம் மூலமாக, அதான் எப்பயும் புலம்பிக்கிட்டேவும் குழப்பிக்கிட்டேவும் ஒரே டிராஃபிக் ஜாம் மாதிரி அடுத்தடுத்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மேல் மனத்தையே கடக்க முடியாது. அதுக்கு தாண்டி இருக்கிற மனம், காலம், அகந்தை இதன் மூலமாகவும், அதே நேரத்தில் ஃபைனிட் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வரம்புக்குட்பட்ட ஒரு மனோபாவத்திலையும் இருக்கும் பொழுது அன்னையின் அருள் இவங்கள் மூலமாக செயல்படாது. இந்த 5 அருளுக்கு தடைன்னு எழுதுகிறார். ஆழ்மனத்தில் மனம் விசாலம் அடையுது, காலத்தை கடக்கிறோம், அகந்தை நகருது, சைத்திய புருஷன் சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையோட சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்திய புருஷன் வெளியில் வருது. ஃபைனைட் சொல்லக்கூடியது இன்ஃபைனைட் ஆகுது. இதெல்லாம் பாலிடெக்னிக்கில் சேர போனவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கிறது. கிளார்க் உத்தியோகம் பார்க்கணுன்னு போனதுக்கு கிடைக்கல, ஆனால் பேங்க் ஏஜென்ட் வேலையே கிடைக்கிது. டீலர்ஷிப் வேலை கிடைக்கலன்னு சொல்லும்போது கம்பெனிக்கே டைரக்டர் ஆகிறது. இதெல்லாம் பெருசாகிறதா சொல்லலாம். ஃபைனிட் இன்ஃபினைட் ஆகிறதா சொல்லலாம். அப்போது நாம் எப்படி இருக்கணுங்கிற கேள்வி வருது. அப்போ எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பர்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் ஆரம்பத்தில் நம்மளை அறியாமல் நடக்கும்பொழுது அதுவே நிலைச்சிருக்கணும். அந்த புதுசாக பார்க்கும்போது பிரமிப்பு இருக்கிறதுனால தானாகவே இந்த 5ஐயும் கடந்திருப்போம். இப்போ போக போக என்னென்னா அது அடுத்தது எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது இந்த 5க்குள்ளே நம்ம வந்துடுறதுனால அருள் செயல்படுறது இல்லைங்கிறத எழுதுகிறார். அப்போது இன்பமயமான அனுபவங்கள், அற்புதங்கள் நிலைத்திருக்கணும்னா 5 கட்டங்களை தாண்ட வேணும்னு சொல்கிறார். அது என்னென்னு பார்க்கும்போது காலம், மனம், மேல் மனம், அகந்தை, சிறியதுன்னு சொல்லக்கூடிய ஃபைனிட் சொல்கிற அந்த 5ன்னு சொல்கிறார். காலம்னா நமக்கு என்னென்னு தெரியும். முதலாவதாக இருக்கக்கூடிய காலம்னா நமக்கு என்னென்னு தெரியும். நடந்ததையே நினச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் எப்படி இருப்போன்னு ஒரு எண்ணம் வருது, யோசனை வருது. கடந்தது, நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிற நிலைகள் காலத்துக்கு உட்பட்டது நமக்கு தெரியும். நம்ம நடந்ததை மறந்துட்டு எதிர்காலத்தை நினைக்காம இன்றைக்கி இருக்கிற கடமையில் இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை நம்மளை மறந்து நாம் செயல்படும் பொழுது, அப்படின்னா நம்ம மறந்து எப்போ மறப்போம்? நம்ம பிடிச்ச காரியத்தை செய்யும்போது மறப்போம். நம்ம செய்யக்கூடிய வேலையை பிடித்ததாக மாற்றிக்கும் போது அந்த இடத்துல வீரியம் சொல்லக்கூடிய செயல் திறன் வருது.
அப்போது அந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது நாம் காலத்தை கடக்கிறோம். அப்போது வந்து என்ன, இறந்த காலமும் எதிர்காலமும் மறைஞ்சு போயிடுது இந்த நிகழ்காலத்துக்குள்ளே. அப்போ நம்ம சொந்த பாணியில் சொல்கிறதுனா, நான் எதையுமே நினைக்கல, எல்லாமே தானே நடந்தது அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலை. ரெண்டாவதாக சொல்லக்கூடியது மேல்மனம். சொல்லும்போது 1000 எண்ணங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஒன்றையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இது மேல்மனம். எண்ணங்கள் அடங்கிய நிலையில் நம்ம மேல்மனதிலேருந்து ஆழ்மனத்துக்கு அடையிறோம். ஆழ்மனங்கிறது விசாலமான மனம். அந்த ஆழ்மனத்தில் மனம் மௌனமாகுது. அப்போது மனம் மௌனமாக்கினா அருள் செயல்படும் வகைன்னு சொல்லலாம். மேலே சொல்லக்கூடியது கையில் இருக்கக்கூடிய காரியத்தில் நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சுட்டு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணும்போது 3ஆம் நிலை காலங்கிற விஷயத்தில் நம்மளை மறந்து அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் அருள் செயல்படும் சொல்லலாம். மூன்றாவதாக சொல்லக்கூடியது அகந்தை. அகந்தைன்னா நம்ம தலைகணன் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அது சுயநலம், கர்வம், அவசரம், எரிச்சல் படுறது, போட்டி, பொறாமை, மந்தம், சந்தேகம், பொய், இதெல்லாம் அகந்தைக்குரியது. இதை தாண்டி இன்னொன்று சொல்லணுன்னா ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லுவோம். இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இது சின்னது பெருசு. இப்போ சுயநலமே அப்படி தான் வரும். இதில் எனக்கு லாபம் வராது, கம்மியான லாபம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா பரநலம், அடக்கம், அமைதி, பெருந்தன்மையாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, சத்தியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய நடவடிக்கைகளை வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னென்னா அகந்தையிலேருந்து விலகி இருக்க வைக்கும் நம்மளை. அப்போ இதெல்லாம் விலகி இருக்க வைக்கிற ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பரநலம், அடக்கம், அமைதி, பெருந்தன்மை, சுறுசுறுப்பு, நம்பிக்கை, சத்தியம், இந்த மாதிரியான குணநலன்களை, வேல்யூஸை நம்ம கொண்டு வரும்பொழுது அகந்தையிலேருந்து வெளில வரோன்னு அர்த்தம். அப்போது அருள் செயல்படும். நான்காவதாக சொல்லக்கூடியது மனம். சொல்வது மேல் மனத்தை கடக்கிறதே கஷ்டம்னு நம்ம பார்த்தோம். மனதை கடந்தன மனதெல்லாம் கடக்க முடியாது. மனம் உள்ளவன் தான் மனிதன், மனம் இருந்தால் தான் மனிதன். அப்போ மனித நிலை மாறி உயர்ந்ததுன்னா மனதை கடக்கலாம். மனித நிலை மாறினா என்ன அர்த்தம்? சாதாரண மனிதன் மாதிரி நிலைக்காமல் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அதர்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வருதுன்னா அது தெய்வ நிலை. நம்மளுடைய ஃபைனிட்டாக இருக்கிறது இன்ஃபைனிட்டாக மாறணும்னா நம்மளுடைய விஷயங்களை வரம்புக்கு தள்ளி கொண்டு போனோன்னா ஒரு கோடு இருக்கிற வரைக்கும் தான் மனம்ங்கிறது இருக்கும். அதாவது சின்னது பெருசு எதாவது பிரித்து பார்க்கும். ஒரு கோடு போட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயத்தை ரெண்டாக பகுத்தா தான் மனமே இருக்கும். பகுக்காமல் முழுமையாக எடுக்கிற அளவுக்கு, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னா அது யோகமான ஒரு நிலை. அப்போது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலான்னா ஒப்பீனியன் வராமல் பார்த்துக்கிறது, சமர்ப்பணம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது மனதை கடக்கக்கூடிய ஒரு உபாயமாக ஓரளவுக்கு இந்த விஷயம் அளவுக்காவது நம்மளால் மனதை கடக்க முடியும். அப்போ மனதை கடந்தாலும் நம்ம அருளை செயல்படும்படியாக வைக்கலாம். ஐந்தாவதாக சொல்லக்கூடியது சின்னதுன்னு பார்த்தா எதெல்லாம் நம்மளை வரையறைக்கு உட்படுத்தும். இதுக்கு மேலே நீ செய்யாத அப்படிங்கிறது பயம். இது சரியாக வருமா வராதா அப்படின்னு நம்மளுடைய முயற்சியை லிமிட் பண்ணுறது சந்தேகம். ஐயோ இதை இப்போ 4 பேர் என்ன நினைப்பாங்க, இது செய்யலாமா செய்ய வேணாமாங்கிற தயக்கம், நம்மளே மீற முடியாத ஒரு தயக்கமும் உண்டு. இந்த மாதிரியான குணங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை ஒரு வரம்புக்கு உட்படுத்துது, சின்னதாக்குறது, ஃபைனிட் ஆகுது. இதுவே தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, சரளமாக செயல்படுற ரெடினஸ் சொல்லுவாங்க. என்ன ரெடினஸ் சொல்லக்கூடிய தயக்கம் இல்லாமல் செயல்படுற ஒரு தன்மை இருக்குது, பெருந்தன்மை இருக்குது, தாராள மனப்பான்மை இருக்குது. அப்படின்னா இதெல்லாமே வரம்பற்ற விஷயத்துக்கு, அனந்தத்துக்கு உரியது, இன்ஃபினைட்டுக்கு உரியது. அப்போ இந்த 5ஐயும் நம்ம கடக்கும்போது பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி அன்னைகிட்ட ஆரம்பத்தில் வந்தபோது நடந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் இன்பமயமான சாதனை மாதிரி இருக்கும். நம்ம மதர்ட்டத்தை வந்ததுக்கப்புறம் நாமங்கிற இல்லாத மனநிலையை எடுத்துக்கிட்டோன்னா வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற அந்த விஷயத்தை தான் கர்மயோகி அவர்கள் அதிர்ஷ்டம்னு குறிப்பிடுறார். வெளியில் தெரிகிறது வீடோ காரோ ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையோ எல்லாம் கடுகளவுன்னு எழுதுகிறாரு. ஆனால் அகத்தில் நமக்கு கிடைக்கிற அன்னையுடைய அருள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. பொருள் தான் தெரியும், அதனால் பொருளை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால்
அகத்தில் இருக்கக்கூடிய அருள் வந்து அதெல்லாம் தாண்டியது இமயமலை மாதிரியாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்களில், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த ஐந்தையும் கடந்தோன்னா வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை நோக்கி போகும்.